ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ரொம்பவே சுவையா, அதே சமயம் அதிக நாளைக்கு கெடாம இருக்கிற மாதிரி பூண்டு ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போறோம். பூண்டு சீசன்ல விலை கம்மியா இருக்கும்போது நம்ம வாங்கி வச்சு இந்த மாதிரி ஊறுகாய் போட்டு வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு நமக்கு கெடாம இருக்குங்க. ரொம்ப நாளைக்கு இது நமக்கு பயன்படும். சைடிஸ்ட் பிரச்சனை நமக்கு இருக்காதுங்க. அதுக்கு நான் 1/2 கிலோ பூண்டு எடுத்திருக்கேங்க. இதுக்கு நாட்டு பூண்டா எடுத்திருக்கேங்க நானு. இது தோல்லாம் உளிச்சிட்டு இந்த மாதிரி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஊறுகாய்க்கு மெயினா நம்ம ஒரு பொடி பண்ணிக்கிறோங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெந்தயம் 1 ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன், வரமிளகாய் 10 எடுத்திருக்கேன். இதுக்கு பெருங்காயம். இது வந்து நான் கட்டி பெருங்காயம் எடுத்திருக்கேங்க. நீங்க தூள் பெருங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரு 15 கிராம் அளவுக்கு நான் பெருங்காயம் இப்ப எடுத்துருக்கேங்க. ஸ்டவ்ல ஒரு பாத்திரம் வச்சிருக்கேங்க. நல்லா காஞ்சிருக்கு. இதுல பெருங்காயத்த சேர்த்துக்கலாம். அடுத்து இது எல்லாமே இதுல சேர்த்துக்கலாம். கடுகு, வெந்தயம், வரமிளகாய். இதுக்கு வந்து எண்ணெய் சேர்க்காம அப்படியே வறுக்க போறோங்க. ஏன்னா, அப்பதான் இது வந்து பொடி பண்றதுக்கு நமக்கு நல்லா வசதியா இருக்கும். இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நான் வந்து ஸ்டவ்வ லோ ஃப்ளேம்ல வச்சிருக்கேன். இது ஊறுகாய்க்கு பார்த்தீங்கன்னா, அடி கனமான பாத்திரமா இருந்தா நமக்கு செய்யறதுக்கு ரொம்ப வசதியா இருக்குங்க. இப்ப பாருங்க, இது வறுபட்டதுக்கு என்ன அடையாளம்னா, அந்த கடுகெல்லாம் பொரிஞ்சு வருது பாருங்க. அதே சமயம் வெந்தயம் பொன்னிறமா மாறுது. இந்த சமயத்துக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. கொஞ்ச நேரம் இது சூட்லயே இருக்கட்டும். பாருங்க, இந்த பெருங்காயம் எல்லாம் பபிள்ஸ் மாதிரி வந்துருச்சு உப்பி. இப்ப வந்து இதுக்கு கல் உப்பு நான் இதுலயே சேர்த்த போறேங்க. ஊறுகாய்க்கு தேவையான உப்பு இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு கலந்து விட்டுட்டு இது கொஞ்ச நேரம் ஆறட்டும்.